லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சஞ்சய். ஈஸியாவா? அபி மாதிரி பிரீத்தியும் தப்பானவனு தெரிஞ்சா அத்தை கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க தானே? ஆமா, ஆனா பிரீத்தி என்கிட்ட அந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் போடலையே. அவ அதை விட பெரிய தப்பு பண்ணிருக்கா சஞ்சய். நிஜமாவா? என்ன சொல்ற? ஆமா, அவ அதெல்லாம் மறைச்சிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கா. அப்படி என்ன பண்ண அவ? அது வந்து பிரீத்தி. வாணி, மா, நீ சஞ்சய் ரூம்ல என்ன பண்ற? மா, அது நான் ஒன்னதான் கேக்குறேன். சஞ்சய் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் வாணி கிட்ட காஃபி கேட்டேன், எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. இல்ல மணி, சொல்லு. ஆமா, ஆமாமா. அத சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு ஏன் ஏதோ தப்பு பண்ணவ மாதிரி பதற? சரி, நீ போ. என்னாச்சுடா? ஏன் திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்ற? அது ராத்திரி தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். ரொம்ப தலைவலிக்குதா? டேப்லெட் போட்டுக்கிறியா? இல்ல, அதெல்லாம் வேண்டாமா. இப்ப காஃபி குடிச்சேன்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி ஏன்டா லேட்டா தூங்குற? அதான் உன் முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. நீ இப்படியே உன் கல்யாணத்துல வந்து உட்கார்ந்தனா பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளைக்கு இது விருப்பம் இல்லாத கல்யாணம் போல இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா. அது உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இல்லடா, மானசா இப்படிதான் அவளோட பிரச்சனைய கடைசி வரைக்கும் சொல்லாம நாம எல்லாரும் அவமானப்படுற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா. அந்த மாதிரி நீ எதுவும்? அம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா. ஏமா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்ம வீட்ல நான் ரொம்ப அதிகமா நம்புற ஒரே ஆள் நீதான். அதனாலதான் சஞ்சய், அதனாலதான் உன்னோட விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். மானசாவ இப்ப நான் ஏத்துக்கிட்டாலும் அவகிட்ட என்னால பழைய மாதிரி பேச முடியல, பழக முடியல. ஏன்னா அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ செஞ்ச துரோகம் தான் என் மனசுல வந்து போகுது. அதை என்னால மறக்கவே முடியலடா. இந்த ஜென்மத்துல அவகிட்ட என்னால பழைய அன்போட நடந்துக்க முடியாதோன்னு எனக்கு தோணுது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருந்தா அத சொல்லிடு. இந்த கல்யாணத்தை பத்தி, பிரீத்திய பத்தி எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடா. பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ உன்னையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துப்பா. நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸையே அடுத்த லெவலுக்கு அவ கொண்டு போயிடுவா. நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பேரா இருப்பீங்க. நான் உனக்கு தப்பா எதையுமே கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்னோட கடைசி நம்பிக்கையே நீதான்டா. என்னோட நம்பிக்கையை காப்பாத்திடு. நான் கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேம்மா.
போட்ட பிளான் மிஸ்ஸே ஆகக்கூடாதுரா. இந்த பிளானை மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம நினைச்சதை சாதிச்சிடலாம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். மாமா சொல்லுமா. நீ தைரியமா பேசுமா. இங்க எவனோ நாம பேசுறதெல்லாம் என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க போறதில்ல. அவனுக்கு 1000 பிரச்சனை. சொல்லு. நான் அப்பாவும் நானும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உனக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் ஆகும். பிரீத்தி அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். நீங்க ஒண்ணும் பிளான் பண்ண வேண்டாம். அத்தையே முன்னாடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க. யாரு? வேதாவா? ஆமா. வானமே கீழே இறங்கி வந்தாலும் அது நடக்காது வித்யா. என்ன கனவு எதுவும் கட்டியா? ஐயோ இல்ல மாமா, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற வித்யா? ஆமா, அந்த பிரீத்தி இருக்கால, அவ வாணி, கல்யாண வேலையெல்லாம் அவ்வளோ இருக்கு. நீதான் எல்லாத்தையும் முன்ன நின்னு பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லிருக்கேன். நீ என்னடானா அங்க இங்கன்னு நின்னுகிட்டு கதை பேசிட்டு இருக்க? இல்லம்மா, அது முக்கியமான விஐபிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ போய் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டு நல்ல கவனி. சரிங்கம்மா. விஜய். அம்மா. என்னடா உங்க அப்பா கூட ஏதோ ரகசியமா கூடி கூடி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு வர எல்லாரையும் நான் மட்டும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? உங்க அப்பாவையும் போய் வரவேற்புல கலந்துக்க சொல்லு. 2 நிமிஷம் நின்னுட்டு அப்படியே வந்துட்டாரு. நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரும் மரியாதையை சொல்லி தர வேண்டாம். விஜய், கல்யாணத்துல யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. பாத்துக்க. நான் பாத்துக்கிறேம்மா. அப்பா வாங்கப்பா, போய் ரிசப்ஷன்ல. ஏண்டா உங்க அம்மா சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தலையாட்டிருவியா? போய் ரிசப்ஷன்ல நிக்கணுமா? ரிசப்ஷன்ல போய் வணக்கம் போடுறதுக்கு நான் வணக்கம் போடுற பொம்மையா? உங்களால தான்டா ஈஸியா முடிய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு இப்படி கொல்லக்கூட்ட தலைவன் மாதிரி கஷ்டப்பட்டு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. சரி வா போலாம், வா. சஞ்சய் கிட்டயும் விஷயத்த சொல்ல முடியல, மாமா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர்கிட்டயும் சொல்ல முடியல. இப்ப என்ன பண்றது? நேரா அத்தை கிட்டே சொல்லிடலாமா? ஷோ, நான் சொன்னா அவங்க நம்புவாங்களா? பிரீத்தி, ஓய்யோ பிரீத்தி, மை டார்லிங் பிரீத்தி. பிரீத்தி, பிரீத்தி, என்ன ஏன் அவாய்ட் பண்ற பிரீத்தி? என்ன விடு ஜான், என்ன விடுன்னு சொல்றேன். நான் விட மாட்டேன் பிரீத்தி. எங்க போன இத்தனை நாளா? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஏன் என்ன அவாய்ட் பண்ற? ப்ளீஸ். அங்கிள், நீங்க உங்க வைஃபை ஹக் பண்ண மாட்டீங்களா? நான் என் வைஃபை ஹக் பண்றதுல என்ன தப்பு? பிரீத்தி, என்னமா இவ? எனக்கு வர்ற கோவத்துக்கு வேணா. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஜான், எதுக்கு நீ இப்ப இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன பேசுற பிரீத்தி? நான் இங்க வரக்கூடாதா? நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன். உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். நீ இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பிரீத்தி. ஓ ஜான், இன்னைக்கு எனக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம மரியாதையா இங்க இருந்து போயிடு. நோ நோ, போக மாட்டேன். நோ, உன்னை வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் போக மாட்டேன் பிரீத்தி. எனக்கு நீ வேணும் பிரீத்தி. ஜான், முட்டாள் மாதிரி பேசாத. என்ன நீ ஃபோர்ஸ் பண்றதுனால நான் ஒன்னும் உன் கூட வந்துட மாட்டேன். இங்கதான் இருக்க போறேன். சஞ்சயை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் என் லைஃப்.
ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடு. எல்லாத்தையும் மறந்துட்டியா பிரீத்தி? சாகுற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சர்ச்சில் சத்தியெல்லாம் பண்ணியே, அதெல்லாம் பொய்யா? ஆமா போய்தான். கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது ஜான். அதுவும் முடிஞ்சிட்டா நான் வேற ஒருத்தரோட வைஃப். இங்க பாரு, நம்ம கல்யாணம் நடந்ததுக்கான சாட்சி. இந்த மோதிரத்தை நான் உனக்கு போடவே இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப என்ன பண்ணுவ? நீ இப்படி சொன்னேன்னு வெச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏய் முன்னாடியே பொண்ணு மேல கை வைக்கிற நீ? என் பொண்ணு கொலை பண்ணிடுவே நீ? என்ன விடுங்க, விட மாட்டேன்டா. எடுங்க அவனை. சொல்லு மச்சி. என்ன விடுங்க. சொல்றத கேளுங்கடா. போடா. கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது நிச்சயமா வரேன். அம்மா சொல்லுவா நீ. பிரீத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்றா. என்கிட்டயா? ஆமாமா, ஏதோ முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வர சொன்னா. எங்க இருக்கா? அதோ அந்த ரூம்ல தாமா. சரி சரி, நீங்க போய் உட்காருங்க. சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீங்க போய் பாருங்க. வா. வாங்கம்மா. அப்பா எங்க நிறுத்துங்க. ஐயோ அப்பா என்ன பண்றீங்க? விடுங்கப்பா. பின்னேனமா ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கா? உன்னை கை நீட்டி வேற அடிக்கிறான். அதுக்காக இவனை இப்படி அடிப்பீங்க? அவனே போதையில இருக்கான். ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? பிரீத்தி, நீ வேணும்னு நான் வந்ததுக்கு உங்க அப்பாவை விட்டு நான் அடிக்கிறியா? ஏதோ என் மாமனார்னு நான் பொறுமையா இருக்கேன். யாரா உனக்கு மாமனாரு? யார் உனக்கு மாமனாரு? பல்ல உடைச்சிருவேன் ராசி. ஏண்டா எவ்வளவு அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டியா? நீங்க திருந்தி பிரீத்தி என் கூட சேர்த்து வைக்க மாட்டீங்களா? இவன் பேசுறத யாராவது கேட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஆகட்டும் ஆகட்டும் தானே நான் பேசுறேன். ஜான் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து என்ன விட்டு போயிடு. என் உசுரை விட சொல்லு, நான் விடுறேன். ஆனா உன்னை விட்டு போக மாட்டேன் பிரீத்தி. ஐ லவ் யூ பிரீத்தி. மா இங்க பாருமா, இவன்ட்ட இப்படி எல்லாம் பேசினா சரியா வராது. இவனை நான் பாத்துக்கிறேன். வாடா வாடா. என்ன விடுங்க அங்கிள், என்ன விடுங்க. வாடா விடுங்க அங்கிள். வாடா. என்ன விடுங்க விடுங்கன்றல்ல. விட சொல்லு பிரீத்தி. என்னாச்சு? என்ன நடக்குது இங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. இவன் என் ஃப்ரெண்டோட பையன் சொன்னேன்ல, பிரீத்தி இவன்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க. பிரீத்தி சொல்லு பிரீத்தி. இரு, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து பிரீத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான். இப்பதான் எங்களுக்கே தெரியுது. நோ, டூ சைடு. இல்லனா நான் சூசைட். பேசாம இரு. டேய் பேசாம இருடா. இவன் மைண்ட்ல இப்படி ஒரு தாட் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் ஆண்டி. இவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இவனை பார்க்கும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இவனை இப்ப என்ன பண்ண போறீங்க? பக்கத்துல இவனோட ரிலேட்டிவ் வீடு இருக்கு. இவனை அங்க அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இதை யாராவது பார்த்தாங்கன்னா பிரீத்தியை தான் தப்பா நினைப்பாங்க. சரிம்மா. பிரீத்தி பிரீத்தி ஏய் வாப்பா வா. அம்மா, அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அவரை பேச விடுங்க. அவன் குடிச்சிருக்கான். இப்படிதான் வளரிட்டே இருப்பான். நீங்க என்ன பாக்குறீங்க? கூட்டிட்டு போங்க. பிரீத்தி கூட்டிட்டு போங்க. பிரீத்தி என்ன விடுங்க. பிரீத்தி பிரீத்தி சொல்லு. என்ன விடுங்க. பிரீத்தி என்ன விட சொல்லு. வேதா,
நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பிரீத்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? சொல்லு பிரீத்தி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு நீ வர சொன்னியாமே. நானா? நான் உங்களை கூப்பிடவே இல்லையா ஆண்டி? கூப்பிடலையா? நீ கூப்பிட்டதா வாணி சொன்னாளே. ம், இவ சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என்ன வாணி? என்னவா நீ கூப்பிடவே இல்ல, எதுக்கு வேதா வர சொன்ன? இல்லம்மா, ரூம்ல இருந்து ஆண்டி ஆண்டின்னு பிரீத்தி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. அவசரமா உங்களை கூப்பிடுறான்னு நினைச்சேன், அதான் வந்து சொன்னேன். எதையும் சரியா தெரிஞ்சுக்காம எதுக்கு என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? விடுங்க ஆண்டி, பாவம் அவ கவனம் இங்க இல்ல. என்னவா நீ? வேதாக்கு கல்யாணத்துல எவ்வளவு வேலை இருக்கு, அவளை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? சாரிம்மா. டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் கிளம்பு. ம், வாணி, நீ போய் கல்யாண வேலையை பாரு. என்ன விடுங்க அங்கிள், என்ன வாடா. விடுங்க. ஏடா டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? டேய், கிளம்பி போ சொன்னா போக மாட்டியா? பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? அங்கிள் ப்ளீஸ் என்ன சேர்த்து வைங்க. பிரீத்தி இல்லாம என்னால வாழ முடியாது, நான் செத்து போயிருவேன். என்னது சேர்த்து வைக்கிறதா? இவரு சாவடிச்சிருவேன் உன்னை. டேய் இங்க பாரு, இந்த கல்யாணம் என் பொண்ணோட ட்ரீம். அதை நிறைவேற்றுறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். மரியாதை இங்கிருந்து ஓடிடு, இல்ல இங்கே உன்னை போனமாக்கிடுவேன். உங்க பொண்ணு நானும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் தெரியுமா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா பேசினதே பேசிட்டு இருக்க? ராஸ்கல். இவரே, இதுக்கு மேல மூச்சை விட்டா மூச்சை நிறுத்திடுவேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்கடா போனீங்க? வெளியே காவலுக்கு நின்றுட்டு இருந்தோம் சார். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 15 பேர் இருக்கும் சார். இவன் இங்க இருந்தானா கல்யாணத்தை நிறுத்திடுவான். இவனை இழுத்துட்டு போய் உடவுல கட்டி வைங்க. போடா. கட்டி வச்சா போதுமா சார்? முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். சரிங்க சார். டேய், நீங்க 3 பேர் மட்டும் போங்க, மத்தவங்க எல்லாம் இங்க இருக்க சொல்லு, வேற ஒரு வேலை இருக்கு. ஓகே சார். எடுத்துட்டு போங்கடா. அங்கிள் டேய் போடா. அங்கிள், வேணாம். இழுத்துட்டு போங்க. டேய், விடுங்கடா. போடா. டேய் இப்ப எதுக்காகமா எங்க எல்லாரையும் இங்க வர சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. மாமா, ஹேய், அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா. கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்கலப்பா. ஜஸ்ட் ஒரு சர்ச்ல ரிங்கு மட்டும் மாத்திக்கிட்டோம், அவ்வளவுதான். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுமா, அதே மாதிரிதான் நடந்திருக்கு. என்ன வித்யா நீ? இது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு லேட்டா சொல்லிட்டு இருக்க நீ? மா, அது கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா அவனை தரன்னு இழுத்துட்டு போய் அம்மா முகத்துக்கு நேரா நிப்பாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே. இப்ப அவன் எங்க இருக்கான் வித்யா? எங்க போனாங்கன்னு தெரியாது, ஆனா விஸ்வநாதன் சார் அந்த பையனை இழுத்துட்டு போனாரு, ஆனா எங்கன்னு தெரியல. என்ன வித்யா நீ இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு இருக்க? டேய், ஒன்னும் பிரச்சனை இல்லடா விஜய். அவன் மண்டபத்துக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பான், நல்லா தேடி பாரு. நீங்களும் போய் தேடி பாருங்க. சரிங்க. அவன் மாட்டுவான். சரிப்பா. மனசா நீ போய் சரி, தேடுமா. வா போலாம். வித்யா, நீ ஃபீல் பண்ணாதமா. அந்த விஸ்வநாதன் எந்த பக்கம் போனானோ அந்த பக்கம் போய் நீ தேடி பாரு. நீ போ, நானும் போறேன். போமா, போய் தேடி பாரு. சரிங்க மாமா.
என்னால இப்ப கூட நம்ப முடியல பிரீத்தி. நீ ஏன் இப்படி பண்ண? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஒரு செகண்ட்ல உன் லைஃபே மாறி போயிருக்கும். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? வேதா மட்டும் நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருப்பா. அதான் ஆன்ட்டி பாக்கல, அப்புறம் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்க? எனக்கு அந்த வேதாவை நினைச்சு கூட பயம் இல்ல. ஆனா அந்த சந்திரமோகனை நினைச்சாதான் பயமா இருக்கு. தப்பி தவறி அவன் அம்மா கிட்ட சிக்குனா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் நடக்காதுமா. சும்மா நெகட்டிவா பேசிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நெகட்டிவா பேசாத. நான் சொல்ற உன்னெல்லாம் அடிச்சே கொள்ளணும். ஏய் சுந்தரி, என்ன பண்ற நீ? இல்லங்க, இவ பண்ண காரியத்துக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனி ஒன்னும் ஆக போறது இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். அவன் இப்ப எங்கப்பா இருக்கான்? சேஃபா அனுப்பி வச்சிட்டீங்கல்ல? யாரும் அவனை பார்க்கலல்ல? இனி அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ ரிலாக்ஸா இருமா. அவனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கலாம். ஆனா அந்த வித்யா சும்மா இருக்க மாட்டாப்பா. அவ என்னமா பண்ண முடியும்? நம்ம ஜான் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேதா ஆண்டிய கூட்டிட்டு வந்ததே அவதான்ப்பா.